வாங்க, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதை கேட்க போறோம். ஒரு ராஜா, இன்னொரு ராஜா, அப்புறம் ஒரு இளவரசி. இவங்கள பத்தின ஒரு அருமையான கதை இது. வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்போ ஒரு கேள்வி. ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப நேர்மையான ஒரு ராஜா, இன்னொரு பக்கம் நேர்மையே இல்லாத ஒரு ராஜா. இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க இந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள போய் அதுக்கு பதில் என்னன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம கதையோட ஹீரோவை பார்க்கலாம். பேரு விக்ரமன். போராட தேசம்னு ஒரு அழகான நாட்டோட ராஜா இவர். அவரோட ராஜ்யம் போராடம் ரொம்ப அழகா பசுமையா இருக்கும். அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கு காரணம் நம்ம விக்ரமன் ராஜா தான். ரொம்ப சின்ன வயசு தான் அவருக்கு, ஆனா ரொம்ப தைரியசாலி. நேர்மைக்கு மறுபெயர் விக்ரமன்னு சொல்லலாம். அதனாலேயே மக்களுக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் எப்பவும் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒரு நல்ல ராஜானா மக்கள் வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லுவார். பாருங்க தன் மக்கள் மேல அவருக்கு எவ்வளவு அக்கறைன்னு. ஆனா எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஒரு முக்கியமான சத்தியத்தை ஒருத்தர் மீறிட்டாங்க. இதனால நம்ம விக்ரமன் ராஜாவுக்கு அடேங்கப்பா அப்படி ஒரு கோபம் வருது. என்ன பிரச்சனைனா, உணவு வாக்குறுதின்னு ஒன்று இருந்துச்சு. பக்கத்துல இருக்கிற பவள ராஜ்யம் மாசம் போராடத்துக்கு உணவு அனுப்புறதா சத்தியம் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த மாசம் உணவு வரவே இல்லை. ஏன் அனுப்பலன்னு கேட்டதுக்கும் அங்கிருந்து எந்த ஒரு பதிலும் வரல. இது விக்ரமன் ராஜாவுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, தன்னை ஏமாத்தின மாதிரி இருந்துச்சு. இது வெறும் உணவு பிரச்சனை இல்ல, தான் மக்களை அவமானப்படுத்துற செயல்னு அவருக்கு தோணுச்சு. அதனால அவரோட கோபம் ஒரு சீர்ற சிங்கம் மாதிரி பயங்கரமா அதிகமாயிடுச்சு. இத சும்மா விடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. உடனே என் கோபத்தை பார்க்கணுமா அவனுக்கு, நான் யாருன்னு காட்டுறேன், உடனே போருக்கு படைய தயார் பண்ணுங்கன்னு கர்ஜிச்சாரு. தன் நாட்டோட மானத்தை காப்பாத்தவும் தன் மக்களுக்கு உணவு கிடைக்கும் விக்ரமன் ராஜா போர் அறிவிச்சிட்டார். சரி, இப்போ நம்ம கதை பவள ராஜ்யத்துக்கு போகுது. அங்க இருக்கிற அந்த நேர்மையே இல்லாத ராஜா விசாலனை பத்தி பார்க்கலாம். விக்ரமன் ராஜாவுக்கு நேர் எதிர் இவர். போராட தேசம் செழிப்பா இருந்துச்சுன்னா இவரோட பவள தேசத்துல மக்கள் பசியிலையும் சோகத்திலையும் இருந்தாங்க. ஏன்னா விஷாலன் ரொம்ப சுயநலமான கொடுமையான ராஜா. எல்லா செல்வத்தையும் தனக்கு மட்டுமே வச்சுக்கிட்டு சொந்த மக்களையே பட்டினி போட்டாரு. இப்போ விக்ரமன் ராஜா படையெடுத்து வராருன்னு கேட்டதும் விஷாலனுக்கு கையும் காலும் ஓடல. பயத்துல இதயம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மக்களை ஒழுங்கா பாத்துக்காததால அவரோட ராணுவமும் ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. விக்ரமன் கூட சண்டை போட்டா நிச்சயம் தோத்துருவோன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். தோத்துடுவோன்னு பயத்துல விசாலன் ராஜா நேரா போய் சமாதானம் பேசலான்னு முடிவு பண்ணாரு. ஆனா அங்க சமாதானத்துக்காக விக்ரமன் தரப்புல கேட்ட ஒரு விஷயம் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு எல்லாரையும் அப்படியே ஆச்சரியத்துல மூழ்கடிச்சிருச்சு. விக்ரமன் ராஜாவோட புத்திசாலி ஆலோசகர் சாணக்கியர் ஒரு அதிர்ச்சியான கோரிக்கையை வச்சாரு. அவர் தங்கம், வைரம், நிலம்னு எதையுமே கேட்கல. அதுக்கும் மேல ரொம்ப ரொம்ப தனிப்பட்ட ஒரு விஷயத்த கேட்டாரு. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? உங்களை நம்பணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்களோட மூத்த மகள் மதுவதேனிய எங்க ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு சொன்னாரு. பாத்தீங்களா, ஒரு போரை நிறுத்த ஒரு இளவரசியோட வாழ்க்கையை விலையா கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்த கேட்டதும் விக்ரமன் ராஜாவுக்கும் அதிர்ச்சி, விஷாலன் ராஜாவுக்கும் அதிர்ச்சி. விக்ரமன், என்னது என் எதிரியோட மகளா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கோவப்பட்டாரு. அதே நேரம் விஷாலனும், ஐயோ அவளா, அவ பேரை சொன்னாலே எனக்கு ஆகாதேன்னு திகழடைஞ்சாரு. ரெண்டு பேருமே அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதை நினைச்சு பார்க்கவே இல்லை. ஏன் அந்த இளவரசி மதுவதேனி பேரை சொன்னதும் ரெண்டு ராஜாக்களுமே இப்படி அதிர்ச்சியானாங்க? அவங்க யாரு? அவங்க கதை என்ன? வாங்க இப்ப அதை தெரிஞ்சுக்கலாம். அந்த இளவரசியோட கதை ரொம்ப சோகமானது. அவங்க பிறந்த உடனேயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இதுக்கு காரணம் அந்த குழந்தைதான்னு அவங்க அப்பா விஷாலன் ராஜா அவளை வெறுக்க ஆரம்பிச்சாரு. நம்புவீங்களா, அவர் தன் சொந்த மகளோட முகத்தை இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்த்ததில்ல. அரண்மனையில தான் வாழ்றா, ஆனா யாருமே அன்பு காட்டாம ரொம்ப தனிமையா இருக்கா. இவ்வளவு நடந்தும் என்றைக்காவது ஒரு நாள் அப்பா நம்ம மேல பாசம் காட்டுவாருன்னு அந்த பொண்ணு இன்னமும் நம்பிட்டு இருக்கு. பாவம் இல்லையா? அவளை அந்த அரண்மனையே மறந்துருச்சு. அவளோட சோகம் யாருக்குமே தெரியல. கொடுமை என்னன்னா, அவளுக்கு ஒரு இரட்டை சகோதரி இருக்கா, பேரு கரிகை. அவளுக்கும் மதுவதேனிய வெறுக்கிறதுக்கு கத்து கொடுத்துருக்காங்க. அதனால அந்த அரண்மனையில அவளுக்குன்னு பேச யாருமே இல்லாம உலகத்திலேயே ரொம்ப தனிமையான ஒரு ஆளா அவ இருந்தா. சரி, இப்ப நம்ம கதையோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு கல்யாணம் நடக்க போகுது. ஆனா இது ஒரு சந்தோஷமே இல்லாத கல்யாணம். கடைசியில விசாலன் ராஜா தன் ராஜ்யத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. அதாவது போரை நிறுத்த தான் துளி கூட அன்பு காட்டாத சொந்த மகளையே பலி கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு.
அடுத்ததா ஆலோசகர் சாணக்கியர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. கல்யாணம் நாளைக்கே நடக்கும்னு. யாருக்குமே யோசிக்க கூட நேரம் கொடுக்கல. நிலைமையே யோசிச்சு பாருங்க. மாப்பிள்ளை தன்னை எதிரியா பாக்குற ஒரு கோபக்கார ராஜா, பொண்ணு தன்னை வெறுக்கிற அப்பாவால தள்ளிவிடப்படுற ஒரு சோகமான இளவரசி. இந்த கல்யாணத்துல யாருக்குமே ஒரு துளி கூட சந்தோஷம் இல்ல. அப்படியே ஒரு வேலைக்காரி மதுவதேனி கிட்ட போய் சொல்றா, இளவரசி நாளைக்கு உங்களுக்கு போராட தேசத்த ராஜாவோட கல்யாணம்னு. யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே சோகத்திலையும் தனிமையில இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட திடீர்னு போய் உன் அப்பாவோட பரம எதிரிய நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அவன் மனசு என்ன பாடுபடும்? இந்த கல்யாணம் 2 ராஜ்யங்களுக்கு நடுவுல சமாதானத்தை கொண்டு வரலாம், சரிதான். ஆனா மனசுல சோகத்தை சுமந்துட்டு இருக்கிற அந்த இளவரசிக்கும் கோவத்துல இருக்கிற அந்த ராஜாவுக்கும் நடுவுல சமாதானம் வருமா? ஒருத்தரை ஒருத்தர் வெறுக்கிற இவங்க என்னைக்காவது ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்களா? காத்திருந்து பார்ப்போம்.